சிங்கப்பூர்ல சூவிங்கம் மெல்றது தடை செஞ்சிருக்காங்க. மீறினா சிறை தண்டனை. அதே மாதிரி பொதுவெளியில எச்சி துப்புறதோ குப்பை கொட்டுறதோ குற்றம். மீறினா அபராதம் விதிக்கப்படும். ஜப்பான்ல கொடியன் உள்ளடக்கம் கொண்ட வலி நிவாரணிகள் போன்ற மாத்திரைகளை பயன்படுத்த தடை செஞ்சிருக்காங்க. மீறினா சிறை தண்டனை. சான் பிரான்சிஸ்கோ நகர்ல புறாக்கு உணவளிச்ச சட்டப்படி குற்றம். கிரீஸ் நாட்டுல அக்ரோபோலிஸ் போன்ற வரலாற்று தலங்கள்ல பெண்கள் ஹீல்ஸ் வச்ச காலணி அணியிறது சட்டப்படி குற்றம். தாய்லாந்து நாட்டு நாணயத்துல அரசரோட உருவம் இருக்கிறதுனால நாணயத்தை கீழே போடுறதோ இல்ல மிதிக்கிறதோ சட்டப்படி குற்றம். நியூயார்க்ல வாகனம் ஓட்டுறப்போ தேவையில்லாம ஆர்ன பயன்படுத்தினா சட்டப்படி குற்றம். இலங்கையில புத்தர் சிலையை தவறா பயன்படுத்துறது சட்டப்படி குற்றம். புத்தர் சிலையை டாட்டுவா குத்துனவர் நாடு கடத்தப்படலாம், இல்லன்னா நாட்டுக்குள்ள அனுமதிக்கப்படாமல் இருக்கலாம். துபாயில பொது இடங்கள்ல முத்தம் கொடுக்கிறது சட்டப்படி குற்றம். மாலத்தீவுல உடல் உறவு சம்பந்தமான பொருட்களோ இல்ல மதுபானங்களோ கொண்டு போறது சட்டப்படி குற்றம். ஜெர்மனில ஹைவேஸ்ல பெட்ரோல் இல்லாம வண்டி நின்னு போறது சட்டப்படி குற்றம். போர்ச்சுகல்ல கடற்கரையில மட்டும் இல்ல கடல்லையும் சிறுநீர் கழிக்கிறது சட்டப்படி குற்றம். ஸ்பெயின் பார்சிலோனாவில் பொது இடங்கள்ல எச்சி துப்புறது சட்டப்படி குற்றம். டென்மார்க்ல பகலும் இரவும் வாகன ஓட்டிகள் ஹெட்லைட்டை ஆன் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி ஆன் பண்ணாம வாகனத்தை ஓட்டினா சட்டப்படி குற்றம். துரியன் பழத்தை மலேசியா மற்றும் இந்தோனேஷியால தடை செஞ்சிருக்காங்க. அப்படி எடுத்துட்டு போனா அது சட்டப்படி குற்றங்க.